ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம் ரெசிபி தான். இது எல்லாருமே பேசிக்காக செய்கிற ரெசிபி தான். இருந்தாலும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் எனக்கு ஆப்பம்னாலே நல்லா வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இப்போ நான் எடுத்த ரேஷியோவில் எல்லாமே எடுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஆப்பம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா அரைக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு அரைக்கிறேன். நான் 3 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு தெரியுதா? இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆப்பத்துக்கு மாவு தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் சுடுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் பேட்ச் மாவையும் அரைச்சி இது கூட சேர்த்துட்டு 3வது பேட்ச் மாவு அரைச்சி சேர்க்கும்போது நான் எடுத்து வச்சுருந்த தேங்காயும் அது கூடயே சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி அதுலேயும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் இதை நல்லா புளிக்க விடுங்க. நான் நைட்டு 8 மணிக்கு அரைச்சேன். மார்னிங் தான் நான் ஆப்பம் சுட்டேன். இப்போ காலையில் பார்க்கலாம் இந்த மாவு எப்படி இருக்குன்ட்டு. 1/2 டப்பாக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு, தெரியுதா? இப்போது நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குது தெரியுதா? இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா அந்த தண்ணியில் கலந்துட்டு அதை இந்த மாவில் ஊற்றணும். எப்பயுமே ஆப்ப சோடாவை நீங்கள் டேரெக்டாக எதுலேயுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு சேர்த்திங்கன்னா தான் நல்லது. டேரெக்டாக அப்படியே ஃபுட்டில் சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க மாவை. நல்லா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட் விட்டுலாம். அந்த மாவு ஆப்ப சோடா கலந்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் பொங்கி வரும். 10 நிமிஷம் கழித்து நான் ஆப்பக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஆப்ப சுட ஆரம்பிக்கிறேன். மாவு ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக இதில் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மொறுன்னு டேஸ்ட்டான ஆப்பம் ரெடி ஆயிரும். இது கூட இன்றைக்கி நான் சுண்டல் குழம்பு செஞ்சேன். இந்த சுண்டல் குழம்பு வீடியோ அடுத்த வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால தான். இதுக்கு நம்ம தேங்காய் பால் செய்யலாம். அதுவும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ஆப்பம் சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா மொறுன்னு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.